இந்த இருக்க புட்கள்லாம் இருக்குல்ல, இந்த புட்கள் காயாமல் இருக்கிற வரைக்கும் தான் நீர் வரத்து இருக்கும். இந்த புட்கள்லாம் காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நீர் வரத்து வந்து அப்படியே நின்று போயிடும். மழை பெய்யுதுல, மழை பெய்கிறத விட அந்த மலை மேகங்கள் போகும்போது அந்த மலை மேகங்களை வந்து இந்த இடத்துல அப்படி பெரிய அந்த வேலியாக இருக்கா, அங்கே தூரமாக தெரிகிறது வந்து மஞ்சளாறு டேமு. இந்த பெரிய பள்ளத்தாக்குலேருந்து அங்கிட்டிருந்து இப்படி அந்த மலை மேகங்கள் ஏறி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஏறி வர மேகங்கள் பூரா வந்து இங்கே இருக்க இந்த புல் இருக்குல்ல, இந்த கிடக்கு பாருங்கள், இந்த புல்லில் தான் அப்படியே மோதும். இதில் மோத அந்த மலை மேகங்கள் வந்து நீர்த்துளிகளை வந்து இந்த புல் பூரா வாங்கி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இந்த மலை முழுக்க எக்கச்சக்கமான இடத்துல இருக்கும். அந்த புல் மொத்தமும் அந்த நீர்த்துளிகளை வாங்கி வச்சுக்கிட்டு அது உமிழ்ந்துக்கிட்டே இருக்கும். அது உமிழ தான் இங்கேருந்து இந்த கீழே இருக்க காடுகள் இருக்குல்ல, காடுகளுக்கு போய் அங்கேருந்து அது கீழே உடக்கி அப்படியே அங்கேருந்து ஆறுக்கு அப்படி மாறி வரும். இந்த புல்லெல்லாம் வந்து வெயில் காலத்தில் தான் காயணும், ஆனால் இப்போவே காஞ்சிருச்சு. அப்போனா வெயில்